திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. நமச்சிவாய வாழ்க. அடியார் பெருமக்களை மீண்டும் சிறந்தாண்டி வணங்கி மகிழ்கின்றேன். பெரியவர்களே, சைவ மக்களாகிய நமக்கு இன்று மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு பொன்னாள். பரசமரிய கோளரி பாலரா வாயன் பூம்பலனும் சூழ்ந்த சிறபுரத்து திரு ஞானசம்பந்த பெருமானார் முத்திப்பேறு அடைந்த பொன்னாள் இன்றைய நன்னாள். இன்றைய நன்னாளிலே அப்பெருமான் செய்த அற்புதங்கள் பல உண்டு. ஏகப்பட்ட அற்புதங்கள் பண்ணியிருக்கிறார். ஆளே இல்லாமல் ஓடத்தில் செல்வதும், நெருப்பிலிட்ட ஏடு கருகாமல் பச்சையாக இருந்ததும், ஆற்றிலே எதிர்கொண்டு சென்றதும், பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறார். அவற்றில் ஒன்றை இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். பெரியவர்களே, நல்லூர் பெருமணம் என்ற ஒரு அற்புதமான தலத்திலே திரு ஞானசம்பந்த பெருமானாருக்கு திருமண நிகழ்வு ஏற்பாடு செய்தார்கள். அந்த திருமண நிகழ்விலே ஏகப்பட்ட பேர் ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். அந்த கூடின வேளையில எல்லாரையும் முத்திப்பேருக்கு அழைத்து சென்றார் ஞானசம்பந்த பிரபு. என்ன சொல்கிறார்? ஞானமை நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொன்னார். எல்லோருக்கும் ஞானத்தை கொடுப்பது நமச்சிவாய மந்திரம் ஒன்றே என்று ஆனசீர் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க அருள் செய்து இம்மனத்தில் வந்தோர் இனமாம் பிறவி தீர யாவரும் புகுக என்றார். நமச்சிவாய பதிகத்தை அருளி செய்தார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று தொடங்குகின்ற பதிகத்தை அருளி செய்து அங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் அருள் முக்தியாம் அருள் சோதிக்குள் புகுக என்று ஆணையிட்டார். இப்போ சாதாரணமா நம்ம இடத்துல வெளியூர்ல ஒரு நண்பர் இருக்கிறார். அவற்றை விலை உயர்ந்த ஒரு பொருள், ஒரு செயின் கொடுத்து வச்சிருக்கிறோம். நான் அடுத்து வர்றப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நம்முடைய நண்பர் ஒருத்தர் போறார். போறப்போ அவற்றை அந்த விலை உயர்ந்த அந்த பொருளை கொடுப்பதற்கு நாம் இவற்றிலிருந்து ஒரு கடிதம் கொடுப்போம். இந்த கடிதம் கொண்டு வர என்னுடைய நண்பர்கிட்ட அதை கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை பார்த்து அவர் இந்த விலை உயர்ந்த பொருளை கொடுத்து அனுப்புவார். ஒரு நம்பிக்கையின் நிமித்தம். சேரமான் பெருமாள் நாயனாரோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் திரு கையிலையிலே எழுந்தருளிய போது சுந்தரமூர்த்தி பெருமானாருக்கு கையிலை வாயில் திறந்தது. நேரம் அவர் உள்ள போயிட்டார். சேரமான் பெருமாள் நாயனார் இறைவனுடைய அருளாணை இல்லாதனாலே வெளியே நின்றார். அந்த நேரத்தில் நமக்கு திரு கைலாய ஞான உலா என்ற அருமையான பொக்கிஷம் கிடைத்தது. இப்போ சேரமான் பெருமாள் நாயனாரே அனுமதி இல்லாட்ட உள்ள போகல. அப்போ இந்த பதியத்தை கேட்ட அனைவரும் உள்ள போகணும்னு சொன்னா இங்க இருந்து ஞானசம்பந்தர் நான் தான் அனுப்பி வச்சிருக்கிறேன்னு ஒரு தகவல் சொல்லணும் இல்லையா? அதுக்காக ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தை எப்படி பாடினாரா? சேக்கலாருடைய வாழ்க்கை பாருங்க, கவி சக்கரவர்த்தி. அதுக்கு மேலேயும் சொல்லலாம். சேக்கலார் சாமி என்ன சொல்றாரு பாருங்க, வானமும் நிலனும் கேட்க அருள் செய்தார். வானத்துக்கும் கேட்டுதான், கையிலைக்கும் கேட்டுதான். அதனால இங்க வந்த அன்பர்கள் எல்லாரும் போயிட்டாங்களா உள்ள. ஏன்னா ஞானசம்பந்தர் கடைசியா தான் உள்ள வர இல்லையா? சேக்கலார் சாமி நமக்கு அப்படித்தானே காட்டுறார். ஞானசம்பந்தர் கடைசியா வர்றாரு. இந்த பதியத்தை செய்யுமெடுத்த அத்தனை பேரும் முன்னாடியே போயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு அங்க எதுவும் தடை இருக்கக்கூடாது. என்ன ஒரு கருணை பாருங்க. அங்க எதுவும் தடை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வானமும் நிலனும் கேட்க அருள் செய்தார். அருள் செய்துவிட்டு எல்லாரும் போங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு முத்தி பேர் காத்திருக்கீங்க. அந்த நமச்சிவாய பதியத்துக்கு எவ்வளவு வலிமை, அந்த நமச்சிவாய மந்திரத்துக்கு எவ்வளவு வலிமை. நாமெல்லாம் அந்த வலிமையும் பெருமையும் அனுபவிக்க வேண்டாமா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நாளும் ஓதி நமச்சிவாய பொருளை அடைவோம், நல் பேறு பெறுவோம் என்று கூறி வேதனை தலை துவங்க மிகு சைவ துறை விளங்க பூதபரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகழை திரு ஞானசம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று கூறி இன்றைய சிந்தனையை இவ்வளவில் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம்.